இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு இணைந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த அருமையான வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று கர்த்தர் சொன்ன ஒரு காரியம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால், அதாவது ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஆகவே நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதாக அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வேண்டுமானால், நாம் எப்படி அவரை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும், எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு காரியத்தை நம்ம திட்டவட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 6000த்திற்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் வேத புத்தகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் வேதாகம நாட்களிலே உள்ள ஜனங்களுக்காக ஆண்டவர் சொன்னது என்று மாத்திரம் நினைக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியமில்லை. அப்போ அதனுடைய உட்கருத்து என்ன? வேத வசனத்தில், வேத புத்தகத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கும் உரியதாக இருக்க வேண்டும், அதை நாம் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கைகளிலே அது இருக்கும்படி அதை கவனமாய் அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமாக முடியும், நாம் அதை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதலாவது மனதில் தெளிவாக இருத்தி கொள்ள வேண்டும். சிலர் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் அது அவருக்கு உரியது, தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவருக்கு உரியது, இப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் அவங்களுக்குரியது என்று சொல்லி நமக்கு உரிய எல்லாவற்றையும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. எல்லாமே நமக்குரியது தான். அவங்களுக்கு ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் தான் நமக்கும் ஆண்டவராக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறவர். ஆகவே இதை முதல்ல மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். முதலில் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும். சும்மா ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது நிறைவேறும் என்று நினைக்கக்கூடாது. அது மந்திரம் கிடையாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் பலிப்பதற்கு சில நடைமுறையான படிகளை சொல்கிறேன், ஸ்டெப்ஸுகளை சொல்கிறேன். முதலாவது நாம் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும், அதாவது தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் தந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள்லாம் அவருடைய ஜனத்துக்காக தான். அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். வேதம் அப்படி தான் சொல்லுது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன் தான் என்றைக்குமே. ஆனால் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலிப்பதற்கான முதல் காரியம் என்ன, தேவை என்ன, அடிப்படை என்னன்னு சொன்னால், நாம் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், நாம் அவரை தெய்வமாய் கொண்ட ஜனமாக இருக்கணும். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம். இஸ்ரவேலில் பாருங்கள், பல நேரங்களிலே நம்முடைய ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. பாகாலை கும்பிட்டாங்க, எகிப்தியரின் தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டாங்க. ஆண்டவர் கானானுக்கு போய் அங்கே உள்ள தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டுட்டு, நரகலான விக்கிரகங்களெல்லாம் நீங்கள் கும்பிட்டுருவீங்க.
அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவே பல காரியங்களை அழிக்க சொல்லுகிறார். அப்போ அவரை தெய்வமாய் கொண்ட ஜனமாய் இருக்கணும். முதல்ல இஸ்ரவேலாக இருக்கணும். இரண்டாவது அவரை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்கள், அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் யாருக்கு எந்த நேரத்தில் சொல்லி எப்போ நிறைவேற்றிருக்கிறார் சொல்லி அதை குறித்து ஆழமாய் தியானிக்கணும். மறுபடி அதை வாசித்து ஜபத்தோடு ஆவியானவர் உதவியோடு அதை தியானிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தியானத்திற்கு பதில் கொடுக்கிறவர், தியானத்தில் நம்மை நடத்துகிறவர், தியானிக்கிறவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுக்குறார். பாருங்கள், இப்போது முதலாவது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டா மட்டும் போதாது. ஒரு வசனத்தை உங்கள் நெஞ்சில் பேட்ஜி மாதிரி குத்திட்டா மட்டும் பார்த்தாது. ஒரு வசனத்தை ஒரு 2 தடவை யோசித்தா மட்டும் பார்த்தாது. அதை தியானிக்க வேண்டும். அதாவது நம்முடைய சரீரத்தின் மூலமாக இதை பார்க்குறோம், அதை வாயின் மூலமாக பேசுகிறோம், பிறகு மனதுக்குள்ளே கொண்டு போகிறோம். அது ஆத்மாவுக்குரிய வேலையாக இருக்குது. அதையும் தாண்டி அது ஆவிக்குள்ளே போகணும். ஸோ இந்த கண்கள் வழியாக அந்த வசனமானது உள்ளே நுழைந்து ஆத்மாவின் ஒரு பகுதியான மனதில் அது தியானிக்கப்பட்டு அது அப்படியே ஆவிக்குள்ளே நம்முடைய ஆவிக்குரியத்துக்குள்ளே இறங்கும் பொழுது, ஆவி மனிதனுக்குள்ளே இறங்கும் பொழுது தான் அந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அது நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால் வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க வேண்டும். அடுத்து பாருங்களேன், அதை உரிமை பாராட்டி விசுவாசிக்கணும். இது நமக்குரியது தான், எனக்குரியது தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது அவருக்கு தான் சார், நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் தர வல்லமை உள்ளவர் என்று நம்பணும், உரிமை பாராட்டணும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். முக்கியமான அடுத்த காரியம், நாம் சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தாலே நம்ம விசுவாசம் பஞ்சர் ஆகிடும். விசுவாசிக்கிறவனுடைய காரியம் எல்லாம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே தான் இருக்கும். சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், வசனத்தை நம்ப வேண்டும். சூழ்நிலையை பார்த்தோம் என்றால் நம்ம அதைரியப்படுவோம், அவிசுவாசம் வந்துடும், பயந்துருவோம், நடுங்குவோம், பதறுவோம். ஆகவே விசுவாசம் வேலை செய்யாது. அப்போ சூழ்நிலைகளை பார்க்காமல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை மனதில் வைத்து அது நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அடுத்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னால், அதை சத்தமாக சொல்லணும். ஒரு வாயில் நம்ம என்ன செய்யணும்? அதை பார்க்குறதோடு, கண்களினால் பார்க்குறதோடு நிற்கக்கூடாது. அதை வாயினாலே நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். சிலருக்கு வசனங்களை சத்தமாக சொல்கிறதுக்கே வெட்கமாக இருக்கும், சத்தமாக படிக்கிறதுக்கே வெட்கப்படுவாங்க. ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், கண்களினாலே நீங்கள் பார்க்குற வசனங்கள் உங்கள் வாயினாலே சத்தமாய் உச்சரிக்கப்படும் பொழுது அது நம்முடைய காதுகளில் விழுந்து பாருங்கள், இந்த 3 காரியங்களும் வசனத்தை பழங்கி அது நேர நம்முடைய மனதுக்குள்ளே போகிறது. சைக்கிக் ஏரியா மனதிற்குள்ளே போகிறது. இந்த மனதானது அதை யோசிக்க ஆரம்பிக்கிறது, சிந்திக்க ஆரம்பிக்கிறது, அதை தியானிக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அப்படி பண்ணுகிறதுனாலே அது ஹார்ட்டுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே, ஆவி மனிதனுக்குள்ளே ஒரிஜினலாக நமக்குள்ளே போகிறது. அதுதான் பலன் கொடுக்க போகுது. அதுதான் பெரிய காரியங்கள். சத்தமாக சொல்லணும். அவைகளை நாம் சுதந்தரித்து ஜபிக்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரே அப்படி சொல்லி ஜபிக்க வேண்டும். பாருங்கள், அப்படி செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதமான முறையில் பலிக்க ஆரம்பிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. 2 காரியம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் பலிக்கிறதுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். 2வது பொறுமை வேணும். பொறுமை வேணும். தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க தெரியணும், வெயிட் பண்ணணும். ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் தம்முடைய நேரத்தின்படி செய்ய
நம்ம அனுமதிக்கணும், வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சில காரியங்களை நம்ம அவசரப்படுகிறதுனால, அலட்டிக்கொள்கிறதுனால, தட்டுகிறதுனால கர்த்தர் அவருடைய வேலையில் செய்யாமல் நம்முடைய கட்டாயத்தின் பேரில் ஒரு காரியத்தை செய்கிறார்னு வைங்களேன், அந்த ரிஸ்க் முழுக்க நம்மளை சேர்ந்துடும். ஆகவே அருமையானவர்களை, இப்படி தான் வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும், சுதந்திரிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரம் போல், மாயம் போல் ஓயாமல் சொல்கிறதன் மூலமாலலாம் ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறார், அது அப்படி தான் நடக்கும். தியானித்தா மட்டும்தான் எதுவுமே சாத்தியமாகும். இப்போ நல்லா கவனிங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உங்களால் நம்ப முடிகிறதா? நம்முடைய ஆண்டவரால் நம்முடைய வலது கையை பிடித்து நடத்த முடியும். வலது கையை பிடித்து நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய கையை பிடித்து நடத்து. யார் கையை பிடிப்பாங்க? ஒரு தகப்பன் தான் தன்னுடைய குழந்தையை அல்லது பேர குழந்தையை கையை பிடித்து நடத்துவாங்க. ஒரு தாயார் தான் அந்த குழந்தைய கையை பிடித்து நடத்துவாங்க. அவ்வளோ அன்பு இருக்குது பாருங்களேன். அப்போது உன் வலது கையை பிடித்து, பயப்படாதேன்னு சொல்கிறார் ஆண்டவர். பயப்படாதே. பயம்தான் எல்லா காரியத்தையும் கெடுத்துரும். விசுவாசிக்கப்படாது ஒன்றையும் கத்தெடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. பயம் பயம் பயம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டாம்ங்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் அல்ல, இந்த வருடம் முழுவதும் மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதற்குமே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறதை உங்கள் காதுகள் உங்களுடைய இருதயத்தில் கேட்டு, அதனாலே நீங்கள் பலன் அடைந்து உங்கள் வாழ்க்கை முழுவதிலுமே நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சகோதரனாக, சகோதரியாக, தேவ பிள்ளையாக, தேவ மனுஷனாக, மனுஷியாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் ஜீவிக்க முடியும். ஆகவே வாக்குத்தத்தங்களை நீங்கள் இவ்விதமாய் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். உங்கள் கரங்களை கர்த்தர் பிடிக்க விரும்புகிறதை மறந்து போதீங்க. இதை சொல்லுகிறவர் உண்மையுள்ளவர். அன்றைக்கு ஆதாம் ஏவாளோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவின கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு அருகில் இருக்க விரும்புகிறார். உங்கள் கரங்களை பிடித்து உங்களை நடத்த விரும்புகிறார். கண்மணி போல் உங்களை பாதுகாத்து கொள்ளுகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை நாம் எதிர்கொள்ளுவோம். எதிர்வருகிற காலங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உலகத்தின் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வழி இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தருடைய வழி இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்க. எதை நினைத்தும் கவலைப்படாதீங்க. ஐயோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இப்படியெல்லாம் நடக்குதே, என்ன நடக்க போகுதோ, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இருக்கிறார். எப்படி நடத்த வேண்டுமோ அப்படியே செய்வார். ஒரு நல்ல செய்தியை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஏசாயா 41:13 ஒரு நல்ல செய்தி. அவர் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்த போகிறார். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்த போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வீடியோவின் மூலமாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பான இந்த சகோதரனை, சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அவருடைய வலது கரத்தை நீ பிடித்து கொள்ள வேண்டும். பயப்படாதே என்று நீ சொல்லுகிற வார்த்தை அவருக்குள்ளே துணிக்க வேண்டும். நீர் அற்புதமாய் வரை வாழ்க்கையில், ஊழியங்களில், தேவைகளில், எல்லா சூழ்நிலைகளும் வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்களே, அதே விதமாக துணை நின்று நடத்துவீராக. கிருபையாய் நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபைக்கு அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதிலும் வரப்போகிற இந்த நாட்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய், கிருபையாய் கரம் பிடித்து நடத்தும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறார். வலது கரத்தை பிடித்திருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். நேர்த்தியாய் உங்களுக்கு துணை நின்று உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஆமேன், ஆமேன்.